ஐடிஎஸ் நேற்று யூனிட் 6ல் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 4th லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஒரு ஷார்ட்ஸாக பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் 6th டேர்ம் 2ல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்தாங்க அப்படின்னா, ஆரியர்களோட முதன்மை தொழிலாக கால்நடை மேய்க்கிறது இருந்திருக்கு. அந்த கால்நடை மேய்க்கிறது இவங்க குறிப்பிட்ட காலம் ஒரு ஊரில் தங்கி இருந்துட்டு மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டுட்டு திரும்ப இடம் விட்டு இடம் பெயர்தல், இதன் மூலயமா இந்தியாவிற்குள்ளே வராங்க. எப்படி வராங்கன்னா கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமும் இவங்களோட தொழில் என்னவா இருக்குன்னா கால்நடை தொழில் தான் இருக்குது இவங்களோட பொதுவான தொழில். இன்னொரு முறையை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்னா என்னென்னா, ஒரு நிலத்தில் இருக்க செடிகள், விலங்குகள், மரங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டு தீ வச்சு எரிச்சிட்றது. அதுக்கப்புறம் அதே நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு அந்த நிலத்தை விட்டுட்டு இடம்பெயர்ந்து இன்னொரு ஊருக்கு போய் திரும்ப இதே மாதிரி மேய்ச்சல் தொழிலில் ஈடுபடுறது. இது ஆரியர்கள் வழக்கமாக வச்சுருந்த ஒரு முறையும் கூட. அதற்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரியர்கள் முதல்ல குடிபெயர்றாங்க ஒரு இடத்துல. அதுதான் என்னென்னா பஞ்சாப். அதை ஆரியர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலலாம், சப்த சிந்து, 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வேதங்களை பற்றி நமக்கு பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்தது தான். அந்த 4 வேதங்கள் என்னென்னா ரிக், யஜுர், சாம, அதர்வ, இந்த 4 வேதங்கள். இந்த ஆரியர்களோட வருகையை, அந்த வர காலத்தை, இந்த ஆரியர்களோட வருகையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேத காலம் சொல்கிறோம். இதில் வேத காலத்திற்கான சான்றுகளாக இலக்கியங்கள் இருந்திருக்கு. அதுதான் என்னென்னா ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள். ஸ்ருதிகள் அப்படின்னா எழுதப்படாத பிரதி, ஸ்மிருதிகள் அப்படின்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி. அதற்கப்புறமா வேத காலம் 2 வகையாக பிரிக்கப்படுது. தொடக்க வேத காலம், பின் வேத காலம். தொடக்க வேத காலத்தின் காலம் என்னென்னா கிமு 1500 to 1000. பின் வேத காலத்தோட காலம் 1000 to 600. இந்த மாதிரி இருக்கும்போது தொடக்க வேத காலத்தில் ஆரியர்களோட ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னா, வம்சாவளியாக அவர்களோட உறவுகளை ஆட்சி செய்து வந்துட்டுருக்காங்க, இரத்த உறவுகளை. இவங்க குளம் அப்படிங்கிறத விஷ் அப்படிங்கிற சொல்லால் அழைச்சிருக்காங்க. தலைவரை குலாபதி அப்படிங்கிற சொல்லாலும் அழைச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தோட தலைவரை கிராமணினும், கிராமங்களோட தொகுப்பை தான் ஒரு குளம் விஷுனும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய தலைவரை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா விசயாபதி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதற்கு ஆரியர்களை நிறைய இனக்குழு அமைப்புகளையும் உருவாக்கியிருக்காங்க. அந்த இனக்குழு அமைப்புகளுக்கு ஒரு தலைவர் இருந்திருக்காரு. அவருக்கு பெயர் ராஜன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த இனக்குழு அமைப்பில் மிகவும் பழமையான ஒரு பொதுக்குழு என்னென்னா விதாதா. இதில் சபா, சமிதின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழுவாக இருந்திருக்கு. அரசர் அவருக்கு மட்டும் உதவி செய்வதற்காக ஒரு தலைமை குரு புரோகிதரை மட்டும் உதவிக்கு வச்சுருந்துருக்காரு. அதற்கப்புறம் ஆரியர்களோட சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, இவர்களுக்குள்ளேயே 2 வகையாக இருந்திருக்காங்க. வெள்ளை நிறத்தோளுடைய ஆரியர்கள், கருப்பு நிறத்தோளுடைய ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருந்திருக்காங்க. அதில் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசயுக்கள், தாசர்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைச்சிருக்காங்க. இந்த ஆரியர்களோட சமூக அமைப்பில் பெண்களோட நிலை எப்படி இருந்திருக்குன்னா, பெண்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. வீட்டில் மனைவி தான் குடும்ப தலைவராகவும் இருந்திருக்காங்க. அந்த வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வேத காலத்தில் இவங்க தெரிஞ்சிருக்கலை. அதே மாதிரி கைம்பெண்கள் மறுமணம் செய்வதற்கு எந்த தடையுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு உரிமை மட்டும் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சொத்துரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இந்த தொடக்க கால வேத அமைப்புகள் 3 வகையாக பிரிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னா பொதுமக்கள், போர் வீரர்கள், மத குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரித்து ஒரு சமூக அமைப்பையே ஆரியர்கள் உருவாக்கியிருக்காங்க.
இது தொடக்க வேதகால அமைப்பாக இருந்தாலும் பின் வேத காலத்தில் இந்த சபா சமிதி அப்படிங்கிற இனக்குழுக்கள் சரிய தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா வலுப்பெறவில்லை அப்படிங்கிறது தான் பின் வேத காலத்தோட சான்றாக இருந்திருக்கு. பின் வேத காலத்தில் நிறைய இனக்குழுக்கள் சரிய ஆரம்பிச்சிருந்தாலும் நிறைய இனக்குழு அரசுகள் ராஷ்டிரங்கள், ஆரியர்கள் சொன்ன பெயர் ராஷ்டிரங்கள், அது வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி பார்லி வரிமுறை அப்படிங்கிறதையும் பின் வேத காலத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த பார்லி பயிரை வேளாண் செய்து அதில் வர பணத்தில் 1/6 பங்கை அரசுக்கு மக்களாக முன் செலுத்துறது தான் அந்த பார்லி வரிமுறை. இந்த பார்லி வரிமுறை மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுடன் வணிகமும் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி தங்கத்துக்கு நிஸ்கா சத்மனா அப்படிங்கிற பேரையும் வெள்ளி நாணயங்களுக்கு கிருஷ்ணாலா அப்படிங்கிற பேரையுமே இவங்க ஆரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் ரிக்வேத காலத்திலையும் பின் வேத காலத்தில் வர்ணன் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளை தன்னுடைய வீட்டு விலங்குகளா பழக்கப்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பசு, வெள்ளாடுகள், நாய்கள் அதெல்லாம் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கப்புறமா ரிக்வேத காலத்தில் அவங்க தெரிஞ்சிருந்த உலோகங்கள் என்னன்னா தங்கம், இரும்பு, தாமிரம். தங்கத்தை ஹிரண்யா அப்படின்னும் இரும்பை ஷியாமா அப்படின்னும் தாமிரத்தை அயாஷ் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. இவங்களுடைய மத அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் நிலத்தையும் ஆகாயத்தையும் இயற்கையை தான் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டுமின்றி பெண் தெய்வங்களையும் வழிபட்டிருக்காங்க. இவர்களுடைய ஆரியர்களோட கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னா குருகுல கல்வி முறையாக தான் இருந்துச்சு. குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் ஆசிரியர்களோட தங்கி அவங்களுக்கு சேவை செய்து பாடங்களை கற்றுக்கிறது. இந்த மாதிரி அவங்க என்ன பாடங்களை கற்றுக்குவாங்கன்னா இந்த புராணங்கள், இதிகாசங்கள், ஜோதிடங்கள், உபநிடதங்கள் கற்றுக்குவாங்க. அதோட இராணுவ உத்திகளையும் கற்றுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பின் வேத கால இறுதியில் 4 ஆசிரமங்கள் பற்றியும் சொன்னாங்க. என்னென்ன அப்படின்னா குழந்தை பருவம், மாணவர் பருவம், அடுத்து வீடு பேர் அடைதல், அடுத்து துறவியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 பருவங்களையும் சொல்லியிருந்தாங்க. அதோட இவர்களோட வேத காலம் சரிய தொடங்கி தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் பரவ ஆரம்பித்தது. அந்த பெருங்கற்காலம் தமிழ்நாட்டில் இருந்ததற்கான சான்றுகளை வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். பெருங்கற்காலம் இருந்ததற்கான சான்றுகள் அந்த அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாளிகள், மட்பாண்டங்கள், வெண்கலத்தான உருவங்கள் போன்றவை நமக்கு சான்றாக கிடைச்சிருக்கு. கீழடி ரொம்ப ஃபேமஸான அகழ்வாராய்ச்சி இடம். அங்கே நமக்கு ரொம்ப முக்கியமாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்களும் ரோம் நாட்டோட நமக்கு இருந்த வணிகத்தை உறுதி செய்வதற்கான சான்றும் கிடைச்சிருக்கு. அடுத்து பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். அங்கே புதைக்குழி பொருட்களும் சிவப்பு நிறம் மணிக்கற்களும் கிடைச்சிருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், அரிசி அப்போ ரொம்ப முக்கிய உணவாக இருந்திருக்கு அப்படிங்கிறக்கான சான்றும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இங்கு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கொடுமணல், ஈரோடு மாவட்டம். இங்கே துணிகள், நமக்கு சிறிய துணிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நூல் சுற்றி வைக்கப்படுற சுழல் அச்சுகளும் கிடைச்சிருக்குங்க. இதோட இந்த ஆரியர்கள் பாடம் முடிவடையுது. நான் எடுத்த நோட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திப்போம். பாய்.